இந்த வருஷத்திற்காக கர்த்தர் நம்ம கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தையை நான் மீண்டும் எடுத்து பேசுவதற்காக அதில் ஒரு பகுதியை முக்கியப்படுத்துவதற்கு ஆண்டவருடைய ஆவியானவர் என்னை வழி நடத்தினார். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தின் 2வது பகுதியை இந்த ஆண்டின் வாக்குத்தத்தமாக கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டார். ஏசாயா 54ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தின் 2வது பகுதி. கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார், நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர். சத்தமா ஒரு முறை சொல்லுவோமே, நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்த 1ஆம் தேதி அன்றைக்கு, இந்த 31ஆம் தேதி அன்று நடந்த புது வருட ஆராதனையில் தேவனுடைய இரக்கங்களின் 3 தன்மைகளை பேசினேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா தெரியல, 3 காரியங்கள் சொன்னேன். திரும்ப மறுபடியும் நான் ரிப்பீட் பண்ணுறேன், எழுதாதவங்க எழுதி கொள்ளுங்க. நம்பர் 1, காட்ஸ் மர்சிஸ், கர்த்தருடைய இரக்கங்கள் எப்படிப்பட்டது என்று கேட்டால், முதலாவது அது மகா பெரிய இரக்கங்கள். காட்ஸ் மர்சிஸ் transcends all greatness. God's mercies transcends all greatness. எல்லா மகிமை பிரஸ்தாபத்தை விட தேவனுடைய இரக்கங்கள் மிகவும் பெரியது. தேவனுடைய இரக்கங்கள் மகா பெரியது. 2வது, தேவனுடைய இரக்கங்களை பற்றிய இன்னொரு குறிப்பு, தேவனுடைய இரக்கங்கள் உருக்கமானது. எழுதுங்க, உருக்கமானது. God's mercies are tender. தேவனுடைய இரக்கங்கள் உருக்கமானது. God's mercies are tender. இதை நாம் சங்கீதம் 69ஆம் சங்கீதம் 16ஆம் வசனத்தில் படிக்கிறோம். கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேட்டருளும், உம்முடைய தயை நலமாயிருக்கிறது, உமது உருக்கமான இரக்கங்களின்படி என்னை கடாட்சி தருளும். உமது உருக்கமான இரக்கங்களின்படி என்னை கடாட்சி தரலாம். ஒரு இரக்கங்கள் உருக்கமானவை. முந்தின வசனத்துக்கு மகா பெரியதுன்னு சொன்னேன். அதற்கான வசனம் 2 சாமுவேல் 24:14. 2 சாமுவேல் 24:14 குறித்து கொள்ளுங்கள். அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. அதை தாவீது சொல்லுகிறார், மனுஷனுடைய கையிலே விழாதிருப்போமாக, கர்த்தருடைய கரத்தில் விழுவோம், ஏனென்றால் அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய 2 சாமுவேல் 24:14, 24:14. தேவனுடைய இரக்கங்கள் 2வது கவனிக்கிறோம். தேவனுடைய இரக்கங்கள் உருக்கமானது, வெரி டெண்டர் மர்சிஸ். இதை தான் 103ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்தில் படித்தோம். ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் அப்படின்னு பார்க்குறோம். அப்படி ஒரு இரக்கமுள்ள, ஒரு உருக்கமான ஒரு இரக்கம் தான் தேவனுடைய இரக்கமாக இருக்கிறது. 3வது, தேவனுடைய இரக்கங்களை பற்றி இன்னொரு முக்கியமான காரியம், தேவனுடைய இரக்கங்கள் முடிவில்லாதது. எழுதுங்க, தேவனுடைய இரக்கங்கள் முடிவில்லாதது. God's mercies are timeless. தேவனுடைய இரக்கங்கள் முடிவில்லாதது, timeless. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22 23 வசனங்கள் இதை நமக்கு சொல்லுகிறது. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு என்ன இல்லை, முடிவில்லை. இன்றைக்கு இதை குறித்து நம்ம கொஞ்சம் தியானிக்க போகிறோம். முடிவில்லாத தேவனுடைய இரக்கங்கள். இதை தான் நாம் வாக்குத்தத்தமாக நம்ம பெற்ற பொழுது நம்ம அந்த வசனத்தில் நித்திய கிருபையினாலே உனக்கு இறங்குவேன். அந்த இரக்கத்தில் ஒரு அம்சம் இருக்குது. என்னன்னா, நித்தியம், முடிவில்லாத தன்மை, டைம்லெஸ், இட்டர்னல். இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பை எழுதுங்க, the everlasting nature of God's mercy. The everlasting nature of God's mercy. நித்தியமான தேவனுடைய இரக்கம். எழுதுங்க, நித்தியமான தேவனுடைய இரக்கம். The everlasting nature of God's mercy. நித்தியமான தேவனுடைய இரக்கம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய தன்மைகளில் ஒரு முக்கியமான அவருடைய குணாதிசயம், அவருடைய தன்மை என்னவென்றால்,
அவர் முடிவில்லாதவர். He is a timeless God. அவர் நித்தியமானவர். இதை தான் நாம் உபாகமம் 33ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். எப்படிப்பட்ட தேவன் அவர் சொல்லுங்க? அநாதி தேவன். அவருக்கு இருக்கிற புயங்கள் எப்படிப்பட்ட புயங்கள்? நித்திய புயங்கள். அவருடைய கரங்களுக்கு, அவருடைய வல்லமைக்கு முடிவே இல்லைன்றத சொல்லுது. அவருக்கு முடிவே இல்லாத ஒரு தேவனாக அவர் இருக்கிறார். அவருடைய நித்தியம் அப்படின்றது தேவனுடைய தன்மை என்பதை பார்க்கலாம். வேதம் முழுவதும் நீங்கள் வாசிப்பீர்களானா இந்த தேவனுடைய விசேஷித்த தன்மையை வேதம் அடிக்கடி நமக்கு சுட்டி காட்டுது. நமக்கும் தேவனுக்கும் உள்ள பெரிய வித்தியாசமே அதுதான். நாம மரிக்கக்கூடியவர்கள், மரணம் நமக்குள்ள இருக்கு இல்லையா? நம்ம எவ்வளவுதான் திடகாத்திரமா இருந்தாலும், எவ்வளவு அழகா இருந்தாலும், எவ்வளவு திறமைசாலிகளா இருந்தாலும், நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு முடிவு இருக்கு. பிறந்த நாள்னு ஒன்று இருக்குன்னா இறந்த நாள்னு ஒன்று நிச்சயமா நமக்கு எல்லாருக்கும் இருக்கு. நமக்கு முன்னால போனவங்க எல்லாருக்கும் அது மாதிரி தான் இருந்தது. பிறந்த நாள் ஒன்று இருந்தது, இறந்த நாள் இருந்தது. ஆனால் தேவனோ நித்தியமானவர், முடிவில்லாதவர். இதை விளக்கும்படி நான் சில வசனங்களை சொல்றேன், எழுதிக் கொள்ளுங்க. முதலாவது 21ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் போது, ஆபிரகாம் பேர்சபாவிலே ஒரு தோப்பை உண்டாக்கி சதா காலமும் உள்ள தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை அவ்விடத்தில் தொழுது கொண்டான். எப்படிப்பட்ட நாமம் உள்ள கர்த்தரை? சதா காலமும் உள்ள தேவனாகிய கர்த்தருடைய நாமம். அப்போ அவர் எப்படிப்பட்ட தேவன்னா சதா காலமும் இருக்கிற தேவன். இதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக விளக்குறேன். நான் உங்களுக்கு இந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப மனசில் ஆழமாக பதியணும். உங்களுக்கு நம்முடைய தேவனுடைய தன்மை எப்படிப்பட்டனா சதா காலம் உள்ளவர். நமக்கெல்லாம் ஒரு காலம் இருக்கு, ஆனால் தேவனுக்கு என்ன இல்லை? காலமே இல்லை, சதா காலமும், எல்லா காலமும் அவர் வாழ்கிறவர். இங்கிலீஷில் he is an everlasting God. everlasting God, எப்பொழுதும் இருக்கிறவர். 100ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை பாருங்க. 100ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும் உள்ளது, அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறையாகவும் இருக்கிறது. அவர் எப்படி என்றென்றும் இருக்கிறாரோ அவருடைய கிருபையும் என்றென்றும் இருக்கும். அவருடைய உண்மையும் தலைமுறை தலைமுறையாக இருக்கும். அந்த வசனம் கொஞ்சம் நேரம் போடுங்க அவங்க எழுதுறதுக்காக. 100ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். கர்த்தருடைய கிருபை என்றென்றைக்கு இருக்கு, கர்த்தருடைய உண்மை என்றென்றைக்கு இருக்கு. அவருடைய தேவனுடைய தன்மைகள் எல்லாமே அப்படிப்பட்டது தான், எல்லாமே என்றென்றைக்கும் உள்ளது. ரோமர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிங்க. ரோமர் 1:20 வாசித்தால் அங்கே வாசிக்கிறோம், எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய தேவனுடைய நித்திய வல்லமை, நித்திய தெய்வத்துவம் என்று வாசிக்கிறோம். தேவனுடைய வல்லமை எப்படிப்படுதுன்னா நித்தியமானது. அவருடைய தெய்வத்துவம், காட் ஹெட் அப்படின்றது நித்தியமானது, எவர்லாஸ்டிங், இட்டர்னல். எதெல்லாம் இட்டர்னல் பாருங்க. அவரே எப்படிப்பட்டவர்? சதா காலம் உள்ள தேவனுடைய நாமம் உள்ளவர். ரெண்டாவது, அவருடைய கிருபை என்றென்றும் உள்ளதா இருக்கிறது. அடுத்தது, அவருடைய உண்மை என்றென்றும் தலைமுறை தலைமுறையாக இருக்கிறது. அடுத்தது பார்க்குறோம், அவருடைய நித்திய வல்லமை என்றென்றும் இருக்கிறது. அவருடைய நித்திய தெய்வத்துவம் என்றென்றும் இருக்கிறது, மாறாதது. அது அந்த தெய்வத்துவம் மாறாதது. நேற்றைக்கு இரவு ஒரு செய்தி வருகிறது. என்ன செய்தி அப்படின்னு கேட்டால், வெனிசுலாவில் உள்ள பிரசிடென்ட் என்ன பண்ணுறாங்க, அமெரிக்கர்கள் அந்த பகுதியில் குண்டுமழை பொழிந்து அந்த வெனிசுலாவுடைய பிரசிடெண்ட்டை அப்படியே தூக்கிட்டாங்க. அப்படியே அங்கேருந்து, நாட்டிலேருந்து தூக்கி எங்கே கொண்டு போய் வச்சுருக்காங்கன்னே தெரில. இப்போ அவரை கைது பண்ணிட்டாங்க. அவர் இன்னும் ஆட்சியில் இருக்கிறார். ஆட்சியில் இருக்கும்போதே அமெரிக்கர்கள் உள்ளே போய் அவரை அப்படியே தூக்கி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. கையில் விலங்கு போட்டு வச்சுருக்காங்க அவரை. ஏன்னு கேட்டால், அவர் போதைப் பொருள் நிறைய அமெரிக்காவுக்கு அனுப்புனாராம். பலமுறை எச்சரித்தோம், கேட்கலன்னு சொல்லி ஆட்சியில் இருக்கிற மனுஷனை காலை 2 மணிக்கு போய் அப்படியே அவர் அரண்மனையில தூக்கி அப்படியே எடுத்து போயிட்டாங்க. நாட்டை அப்படியே தூக்கிட்டு போயிட்டாங்க. அவருடைய ஆட்சி என்னாச்சு பாருங்க. அவர் உட்கார்ந்த ராஜ்யபாரம் என்னாச்சு பாருங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவருடைய வருங்காலம் என்னன்னே ஒரு கேள்விக்குறியா மாறிடுச்சு. இப்போ பக்கத்தில் பங்களாதேஷ்னு ஒரு நாடு இருக்கு இல்லையா, அந்த நாட்டில் ஒரு உள்நாட்டு கலவரம் வந்தது. அந்த கலவரத்தில் அந்த நாட்டை ஆண்டு கொண்டிருந்த அதிபர் அவங்க இரவோடு இரவாக தப்பித்து இந்தியாவில் இப்போ தஞ்சம் புகுந்திருக்காங்க. இந்த மாதிரி எத்தனையோ ராஜ்யங்கள்
ராஜ்யத்தின் தலைவர்கள், தேசத்தின் தலைவர்கள் தங்கள் ராஜ்ய பாரங்கள் எல்லாம் இழந்ததை நம்ம பார்க்குறோம். அவங்க வாழ்நாள்லயே, இறந்த பிறகு அவங்க ராஜ்யம் போல, உயிரோடு இருக்கும்போதே போச்சு. ஆனால் தேவனுடைய கர்த்தத்துவம், தேவனுடைய தெய்வத்துவம், இஸ் காட் ஹெட், அவருடைய ஆளுகை என்றென்றைக்கும் இருக்கு, நித்தியமானது. அதை யாருமே அவரை அன்சர்வ் பண்ணவே முடியாது, அவரை வெளியே எடுக்கவே முடியாது. அவர் என்றென்றும் உள்ள தேவன். நீங்கள் ரோமர் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பார்க்கும் பொழுது, ரோமர் 9:5, இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று வாசிக்கிறோம். இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன் என்று கடைசி பகுதியில் பாருங்க. என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். He is always praised. Always praised. இந்த மாதிரி எந்த மனிதனையும் நீங்க சொல்ல முடியாது. இன்றைக்கு ஒரு மனுஷனை பயங்கரமா புகழ்ந்து ஆட்சியில் கூட அமர்த்துவாங்க. 5 வருஷம் 10 வருஷத்துக்கு அப்புறமா அவரை இகழ்ந்து என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்க. நடக்குதா இல்லையா? அவரை பற்றி எத்தனையோ விமர்சனமான செய்திகளை வெளியிடுவாங்க. ஆனால் தேவனை பற்றி வாசிக்கிறோம், அவருடைய கிருபைக்கு முடிவு கிடையாது, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவு கிடையாது, அவருடைய தெய்வத்துவத்துக்கு முடிவு கிடையாது, அவருடைய வல்லமைக்கு முடிவு கிடையாது, அவருடைய நாமத்துக்கு முடிவு கிடையாது. அவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பாருங்க. அவருடைய திட்டங்கள், அவருடைய நோக்கங்களை பற்றி வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் என்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாய் காண்பிக்கிறதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாரு. ஆதி காலம் முதல் மறைந்திருக்கிற ரகசியம் அப்படின்றார். அது என்ன பற்றி பேசுறாருன்னா, என்னை பற்றி என்ன ஆண்டவர் என்ன திட்டம் வச்சிருக்கிறாரு, நோக்கங்களை வச்சிருக்கிறாரோ அதெல்லாம் ஆதி காலம் முதலே ஆண்டவர் அறிஞ்சு வச்சிருக்கிறாரு. நிறைய வேளையில் நம்ம பிள்ளைங்க போய் கேட்டால் உங்களுடைய ஃபியூச்சர் பிளான் என்னன்னு கேட்டால் சில பேர் சொல்லுவாங்க, ஆனால் நிச்சயம் இல்லாமல் தான் சொல்லுவாங்க. சமீபத்தில் ஒரு சகோதரனுடைய பேட்டியை பார்த்தேன். அவர் சொல்கிறாரு, உங்களுக்கு என்ன திட்டமாக இருந்துச்சு சின்ன வயசில், உங்களுக்கு என்ன ஆம்பிஷன் கேட்டால், ஒன்றுமே இல்லையா ஆம்பிஷனு அப்படின்னு சொல்கிறார். எனக்கு ஆம்பிஷனே கிடையாது, எந்த ஆம்பிஷனுமே இல்லாமல் தான் வளர்ந்தேன் அப்படின்ற. அப்போ அவர் 20 வயசு 25 வயசு வந்தால் கூட வாழ்க்கையில் தனக்குன்னு என்ன திட்டம் இருக்குன்னே தெரியாமல் வளர்ந்தார். இங்கே நிறைய பேர் உட்காந்துருக்கவங்களும் அதே நிலைமை தான். என்ன திட்டங்க, ஏதோ நடக்குது, டெய்லி போகிறோம், வேலை செய்கிறோம், வர்றோம், சாப்பிட்றோம், அவ்வளோதான், தூங்குறோம், எழும்புறோம், இவ்வளோதான். இதுக்கு மேலே என்ன திட்டம் ஒன்றும் தெரியல அப்படின்னு தான் வளரும். ஆனால் தேவனை பற்றி வாசிக்கிறோம், அவர் நம்மை பற்றி வைத்திருக்கிற திட்டங்களாம் ரொம்ப நித்தியமான திட்டங்களாம், ஆதி காலம் முதல் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறாராம். அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவன். 1 தீமோத்தேயு 1:17 ரொம்ப அழகான வசனம், ரொம்ப அருமையான வசனம். 1 தீமோத்தேயு 1:17, நித்தியமும் அழிவில்லாமையும் அதரிசனமும் உள்ள தேவனுமாகிய உள்ள ராஜாவுமாய் தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவனுமாய் இருக்கிறவருக்கு கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக ஆமேன் என்று சொல்லுகிறார். இவர் எப்படிப்பட்டவர்? நித்தியமானவர், அழிவே இல்லாதவர். வாயத்தின் சத்தமா சொல்லுங்க, எப்படிப்பட்டவர்? இப்படிப்பட்ட யாராவது நம்ம பார்த்துருக்கோமா? இல்லை, தேவன் மட்டுமே. அவரே நித்தியமானவர், அவரே சாவாமை உள்ளவர், அவரே என்றென்றும் இருக்கிறவர். அவருடைய எல்லாமே தலைமுறை தலைமுறையாக இருக்கிறது. அவர் ஆமீன் சொல்லுவோம். கர்த்தர் நல்லவர். இந்த தேவனை குறித்து என்ன கொஞ்சம் பேசுகிறேன் நான் உங்களுக்கு புரிந்து கொள்ளும்படியாக. தேவன் அப்படி நீங்கள் நினைத்தீங்கன்னா, கர்த்தர் நினைத்தீங்கன்னா, அவருடைய கடந்த காலம் அப்படின்றதுக்கும் முடிவு கிடையாது, அவருடைய வருங்காலத்துக்கும் முடிவே கிடையாது. அவர் என்றென்றும் இருக்கிறவர். உங்களால் எவ்வளவு தூரம் கடந்த காலத்தை நீங்கள் கற்பனை பண்ண முடியுமோ அந்த கடந்த காலத்தில் கர்த்தர் இருக்கிறார். வருங்காலத்தை நீங்கள் எவ்வளோ கற்பனை பண்ண முடியுமோ அந்த வருங்காலத்திலேயும் கர்த்தர் இருக்கிறார், அதை தாண்டியும் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவனுக்கு துவக்கமும் இல்லை, நம்முடைய தேவனுக்கு முடிவும் இல்லை. காலம் என்று ஒன்று இல்லாத போதே அவர் இருந்தார். He existed when time did not. காலம் ஒன்று இல்லாத போதே தேவன் இருந்தார். ஆகவேதான் அவருடைய பெயரை மோசே கேட்கும்போது, நீர் யாருன்னு கேட்கும்போது, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். இருந்தவர் இருக்கிறவர்லாம் இல்லை, இருக்கிறவராகவே. ஐ எம் ஆல்வேஸ் பிரசன்ட். ஐ ஆம், ஐ வாஸ், ஐ வில் பீன்லாம் இல்லை, ஐ ஆம்.
அவருடைய தன்மை எப்படிப்பட்டதா? இட்டர்னல். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவர் முடிவு பெறுகிற ஒரு காலம் என்று ஒரு காலமே கிடையாது. மனுஷனுக்கு தான் துவக்கம் முடிவுலாம் இருக்கு, அவருக்கு முடிவு பெறுறதுன்னு ஒரு காலமே கிடையாது. என்றென்றும் இருக்கிறார். இதை நினைக்கும் போது நமக்கு கற்பனை செய்யக்கூட முடியாது. அது எப்படிங்க அப்படி இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அதுதான் தேவன். இதெல்லாம் எப்படி மனசுல எப்படி நம்மளெல்லாம் புரிஞ்சுக்க முடியுமா? இதெல்லாம் நம்ப முடியுதா? ஆமா, நம்ப முடியாதவர் தான் தேவன். There's a statement I want you to write. A God who is small enough to be understood is not big enough to be worshipped. A God who is small enough to be understood is not big enough to be worshipped. இந்த தேவன் யார் என்றால், அவரை புரிந்து கொள்வதற்கு அவர் சிறியவராக இருப்பாரானால், எழுதுங்க, அவர் புரிந்து கொள்வதற்கு சிறியவராக இருப்பாரானால் ஆராதனை பெறுவதற்கு பெரியவராக இருக்க மாட்டார். அவர் புரிந்து கொள்ள சிறியவராக இருப்பாரானால் ஆராதிக்கப்படுவதற்கு பெரியவராக இருக்கவே மாட்டார். உண்மை என்னன்னா, மனிதனுடைய மூளையில் எந்த மனுஷனும் எந்த தத்துவ ஞானியும் தேவனை புரிந்து கொள்ளவே முடியாது. அவரை முழுவதுமாய் கிரகித்துக் கொள்ள முடியாது. ஏனென்றால் அவர் இருந்தவர், இருப்பவர், இனிமேலும் வருகிறவர். ஹல்லேலூயா. சாவாமை உள்ள தேவன் நம்முடைய தேவன். என்றென்றும் 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 வாழ்கிற நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நான் நினைக்கிறேன், நாம் எவ்வளவுதான் அவரை அவருடைய நிரந்தர தன்மையை நாம் புரிந்து கொள்ள முயற்சி செய்தாலும் நம்மால் முழுவதுமாக புரிந்து கொள்ளவே முடியாது. ஏசாயா 44 அதிகாரம் 6 வாசிக்கும் போது அங்கே ஆண்டவர் திருவள்ளம் பற்றுகிறதை பாருங்க. நான் முந்தினவரும் பிந்தினவரும் தானே, என்னை தவிர தேவன் இல்லை என்று இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தரும் சேனைகளின் கர்த்தராகிய அவனுடைய மீட்பரும் சொல்லுகிறார். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் தானே, என்னை தவிர தேவன் இல்லை என்று இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தரும் சேனைகளின் கர்த்தராகிய அவனுடைய மீட்பரும் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவர் என்றென்றும் இருக்கிறவர். அவர் சாவாமை உள்ளவர். அவரே முதலும் முடிவுமாய் இருக்கிறவர். அவர் துவக்கமும் முடிவுமாய் இருக்கிறவர். அல்பாவும் ஒமேகாவும். அவர் இல்லாமல் ஒரு துவக்கம் இல்லை, அவர் இல்லாமல் ஒரு முடிவும் இல்லை. எல்லாவற்றுக்கும் அவர் துவக்கம், எல்லாவற்றுக்கும் அவர் முடிவு. எல்லா முடிவுகளை தாண்டி அவர் இருப்பார். எல்லா துவக்கத்துக்கு முன்னாலேயும் அவர் இருக்கிறார். அவர் தான் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. நான் நினைக்கிறேன், நம்ம கண்ணில் நம்ம வாழ்க்கை, நம்முடைய சரித்திரத்தை எப்படி பார்க்குறோன்னா, லீனியர் பிளேனில் பார்க்குறோம். நம்ம நேராக கண்ணில் பார்க்குறோம். நமக்கு எல்லா சம்பவங்களும் நடந்தால் தான் நமக்கு என்னென்ன நடக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். நமக்கு ஒவ்வொரு காரியம், இப்போ உதாரணமாக இப்போது காலையில் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டால், நீங்கள் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு நடந்ததை நீங்கள் சொல்வீங்க. ஆனால் இனிமேல் என்ன நடக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியாது, எனக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. ஏன்னா நமக்கு எப்படி வரோம்னா, நம்ம எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறோமோ அவ்வளோதான் நமக்கு தெரியும். அதுதான் நம்முடைய மூளைத்திறனுடைய ஒரு குறுகிய பார்வை இல்லையா? நம்முடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, எல்லாவற்றையும் நம்மளால் நிதானிக்க கூட முடியலை. we cannot see everything. ஒரு காரியம் நடக்குதுன்னா நிறைய வேளையில் பல ஆண்டுகள் கழிச்சு தான் ஏன் இப்படி நடந்துச்சுன்னு நம்மளுக்கு புரியும். ஒரு காரியம் சம்பவித்த பிறகு தான் நம்மளுக்கு என்ன நினச்சா நம்மளுக்கு சுதாரிக்கிறதுக்கே ரொம்ப டைம் ஆகும். உதாரணமாக, நம்ம சின்ன வயசில் நம்ம எப்படி எல்கேஜிக்கு போனோம், யூகேஜிக்கு போனோம், நமக்கு யாருக்குமே தெரில. நம்முடைய பெற்றோரோ சொந்தங்களோ நம்முடைய பழைய டீச்சர்ஸ் யாராவது பார்த்தா அவங்க நமக்கு சொல்லுவாங்க, பாருங்கள் அதுவா நானுன்னு யோசிப்பீங்க. சில ஃபோட்டோ பார்த்தா கூட நம்ப மாட்டீங்க, இப்படியா நான் இருந்தேன் அப்படின்னு. ஏன்னா நிறைய காலங்கள் நமக்கு தெரியாத காலங்களாகவே இருக்குது. நமக்கு இருக்கிற நேரங்கள், காலங்கள் எதுவுமே நமக்கு புலப்படலை. அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் நம்ம வாழ்கிறோம். நம்ம எப்படி காலத்தை பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், நாட்கள் மாதங்களாக மாறுது, மாதங்கள் வருஷங்களாக மாறுது, வருஷங்கள் நூற்றாண்டுகளாக மாறுது, நூற்றாண்டுகள் 1000 ஆண்டுகளாக மாறுது. இப்படி தான் நம்ம கணக்கு வச்சு சரித்திரத்தை எழுதுகிறோம். அதுக்கு மிஞ்சி நம்மளால் பார்க்க முடியாது. we cannot see. அதற்கு மிஞ்சி நம்மளால் கணிக்க கூட முடியாது, என்ன நடக்குன்னு கூட நமக்கு தெரியாது. ஒருவர் விதமாய் சொன்னார், டைம் இஸ் வாட் கீப்ஸ் எவ்ரிதிங் ஃப்ரம் ஹேப்பனிங் அட் ஒன்ஸ். டைம் இஸ் வாட் கீப்ஸ் எவ்ரிதிங் ஃப்ரம் ஹேப்பனிங் அட் ஒன்ஸ். எல்லாமே ஒரே நேரத்தில் நடக்காதபடி காலம்தான் கட்டுப்பாடு வைக்குதுன்னு. நம்ம எல்லாருமே அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறோம். எல்லாமே ஒரே நேரத்தில் நடந்துருமா?
பிறக்கணும், வளரணும், அதுக்கப்புறமா கொஞ்சம் நல்ல வளர்ச்சி அடைஞ்ச பிறகு அதுக்கப்புறமா படிக்கணும், அதுக்கப்புறமா வேலைக்கு போகணும், திருமணம் ஆகணும், பிள்ளைய பெறணும், பேர பிள்ளைய பெறணும், அதுக்கப்புறமா போய் சேரணும். இப்படி காலங்காலமாக அப்படியே போய் சேருது இல்லையா? எல்லாம் ஒரே நாளில் வந்துடாது. பிறந்த அன்னைக்கே எல்லாத்தையும் நான் பார்த்துடணும், பிறந்த அன்னைக்கே நான் கல்யாணத்தை பார்த்துடணும், நான் பேர பிள்ளையை பார்த்துடணும், அது நடக்காது. அப்படியெல்லாம் நம்மளால் வாழ்க்கையினுடைய வருங்காலத்தை நம்மளால் பார்க்கவே முடியாது இல்லையா? இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நம்முடைய லிமிட்டட் டைம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நம்ம சில வேளை திருமணங்கள் கூட பார்த்தீங்கன்னா சில பேர் ஒரே வயசில் கல்யாணம் பண்ணுவாங்க, சில பேர் வயசு கொஞ்சம் கம்மியாக, அவங்களாம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் எப்பயோ பார்த்துருப்பாங்க. ஆனால் இவங்க தான் நம்முடைய வருங்கால மனைவின்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அல்லது அதே காலகட்டத்தில் அவங்க வேற ஒரு ஊரில் பிறந்திருப்பாங்க, இவங்க 2 பேரும் ஒருத்தர் சந்திக்க போகிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அந்த காலங்களுடைய சூழலில் நம்ம எல்லாத்தையும் அறிஞ்சு கொள்ள முடியாது. இப்படி தான் நம்மளோட லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. நம்ம ரொம்ப குறை உள்ளவர்கள். ஆனால் நம்முடைய தேவனை எடுத்துக்கொள்வீங்கன்னு வச்சுக்கிடுங்களேன், அவருக்கு எல்லாமே ப்ரெசண்ட் தான். கடந்த காலமும் ப்ரெசண்ட் தான், ப்ரெசண்ட்டும் ப்ரெசண்ட் தான், ஃபியூச்சரும் ப்ரெசண்ட் தான். எல்லாமே நிகழ்காலம் தான் அவருக்கு. அவர் எப்படி பார்க்குறாருன்னா நம்ம பார்க்கறது போல நாளைக்கு என்ன நடக்கும்னு எட்டி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் கண்ணில் எல்லாமே அப்படியே இருக்கு. நித்திய காலம் உள்ளவர், அதனால தான் எல்லாவற்றையும் அறிந்தவர்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு புரியும். எனக்கு எப்படி கர்த்தர் பார்க்க முடியும், என் வருங்காலத்தை எப்படி பார்க்க முடியும், கடந்த காலத்தை எப்படி பார்க்க முடியும், நிகழ்காலத்தை எப்படி ஒரே நேரத்தில் எப்படி அவர் பார்க்குறாரு அப்படின்னு கேட்டால் இப்படி சொல்லலாம். ஒரு சின்ன உதாரணம் தான், பட் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரிய வைக்கிறக்கா ஒரு உதாரணம். எத்தனை பேர் இண்டிபெண்டன்ஸ் டேயில் அந்த ஒவ்வொரு ஊர்த்தியாக போகிறத பார்த்துருக்கீங்க? இண்டிபெண்டன்ஸ் டேயில் லைனாக அந்த ஒவ்வொரு கொண்டு வருவாங்கல்ல, ஒவ்வொரு மாநிலத்தை பற்றி அப்படியே லைனாக வரும் பாருங்க. எத்தனை பேர் இதை பார்த்துருக்கீங்க? பார்த்தவங்களாம் ஒரு கை தூங்க பார்க்கலாம். ஓகே, சரி. இப்போ இதை பார்த்தீங்கன்னா உதாரணமாக நீங்கள் சில பேர் டிவியில் பார்த்துருப்பீங்க, சில பேர் நேராகவே போய் கூட நீங்கள் உட்காந்து பார்க்கலாம். பார்க்கும்போது அவங்க சொல்லுவாங்க, இப்பொழுது தமிழ்நாட்டினுடைய ஊர்த்தி வருகிறது அப்படின்னோடனே அது தமிழ்நாட்டின் ஊர்த்தியோடு வரும். அப்போ தான் நம்ம கண்ணுக்கு தெரியும், ஆன்னு பார்த்து எல்லாம் கைத்தட்டி ஒரே சந்தோஷப்படுவாங்க. கொஞ்ச நேரம் கழித்து கேரளாவுடையது வரும். அது வர்றதுக்கு எல்லாம் எட்டி பார்த்துட்டே இருப்பாங்க, அம்மா வரும். அது வந்த பிறகு தான் நம்மளுக்கு அது கேரளாவுடையதுன்னு பார்ப்போம் இல்லையா? இப்படி ஒவ்வொன்றும் வந்தால் தான் நமக்கு என்ன பண்ணுவோம், கண்ணுக்கு தெரியும். அது நம்ம கண் முன்னாடி நிற்கணும், அப்போ தான் தெரியும். ஆனால் அதே வேளையில் ஒரு நியூஸ் சேனல் என்ன பண்ணுறாங்கன்னா, இதே ஈவெண்ட்டை என்ன பண்ணுறாங்கன்னா ஹெலிகாப்டர்லேருந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அல்லது ட்ரோன்லேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா மேலேருந்து பார்க்குறாங்க. அதே ஷாட்டை மேலேருந்து எடுக்கிறாங்க. தமிழ்நாட்டு ஊர்த்தி வருது, கேரளா ஊர்த்தி வருது, இந்தியாவில் அத்தனை மாநிலங்கள் ஊர்த்தி வருது. அவங்க மேலேருந்து பார்க்கும்போது அத்தனை மாநிலங்களின் வாகனத்தை எப்படி பார்க்குறாங்க, அப்படி ஒரே நேரத்தில் பார்க்குறாங்களா இல்லையா? அத்தனை அவங்க கண்ணுக்கு முன்னாடி என்ன பண்ணுது தெரியுது. நமக்கு வந்தாதான் தெரியும். நமக்கு போகும்போது அப்படியே பார்த்துட்டு இருப்போம், ஓ போயிடுச்சு அப்படின்னு, அதை பற்றி பேசிகிட்டு இருப்போம், ஐயோ அழகாக இருந்துச்சுன்னுவோம். ஆனால் இவங்க மேலே இருந்து ஒரே நேரத்தில் அத்தனை வாகனங்களையும் ஒரே ஷாட்டில் அப்படியே பார்த்துருவாங்க. இது ஒரு சின்ன ஒரு வெரி வீக் இல்லஸ்ட்ரேஷன் ஃபார் ஹூ காட் இஸ். தேவன் எப்படி தெரியுமா, இந்த ட்ரோன் மாதிரி நீங்கள் வந்தாதான் நமக்கும் உங்களுக்கும் எனக்கும் வந்த பிறகு தான் நடந்துச்சுன்னு தெரியும். அது போகிறதும் போயிடுச்சுன்னு போன பிறகு தான் தெரியும். ஆனால் தேவனோ மேலே இருந்து வர்றதையும் பார்க்குறாரு, நிற்கிறதையும் பார்க்குறாரு, போகிறதையும் பார்க்குறாரு. எல்லாம் அவருக்கு ஒரே காலம்தான். அவர் ஒரே காலத்தில் தான் ஆபிரகாமையும் பார்த்தாரு, ஒரே காலத்தில் என்னையும் பார்த்தாரு. நான் பிறந்த பிறகுதான் அவர் இன்ட்ரடியூஸ் ஆகணும்னு அவசியமே இல்லை. எல்லா ஊர்த்தியும் அவருக்கு தெரியும். எல்லா காலங்கள்லையும் அவர் சதா காலங்களும் இருக்கிறதுனால அவர் காலத்திற்குட்படாத ஒரு தேவன், காலத்திற்குட்படாத தேவன். அதை நீங்க முதல்ல விளங்கி கொள்ளணும். அதனால தான் சொல்லுது, என் காலமே உங்க கையில தான் இருக்குன்னு போட்டிருக்கு. என் காலத்தை எங்க வச்சிருக்கிறாரா? அவர் கையில வைத்திருக்கிறார். நம்மெல்லாம் பிறந்த பிறகுதான் நமக்கு பிறந்த தேதினே குறிக்கிறாங்க. ஆனால் நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் நம்மளை பார்த்துட்டாராம். அதாவது நான் சொன்னது எப்படின்னா, எப்படி நீங்கள் ஸ்டேடியமில் உட்காந்து ஒரு வண்டி வந்த பிறகு தான் வந்துருச்சுன்னு பார்த்தீங்கல்ல, அவர் கிளம்பும் போதே பார்த்துட்டார். அதனால தான் சொல்கிறேன், உன் தாயின் வயிற்று நீ உருவாருக்கு முன்னாடி உன்னை பார்த்துட்டான்பா. ஏன்னா நான் இருக்கிறவர், இருந்தவர், மீண்டும் வருகிறவர். ஹல்லேலூயா. சர்வ வல்லமை உள்ள தேவன். அந்த தேவன் தான் நமக்கு என்ன கொடுக்கிறார்னா இரக்கத்தை கொடுக்கிறார்.
ஒரு ஆமீன் சொல்லுங்கள். அத்தனை குணங்களும் அவருடையது நித்தியமானது. அத்தனை குணங்களும். ஒரு அருமையான பாடலை நாம பாடுவோம். இருந்தவர், இருக்கின்றவர், மீண்டும் வருகின்றவர், சர்வ வல்லமை உள்ள தேவன். ஒரே ஒரு முறை அந்த பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? இருந்தவர், இருப்பவர், இக்கீரம் வருகின்றவர், இருந்தவர், இருப்பவர், சீக்கிரம் வருகின்றவர், சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் நீர், சாவாமை உள்ள தேவன் என்றும் நீர், சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் நீர், சாவாமை உள்ள தேவன் என்றும் நீர். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. முந்தினவர், பிந்தினவர், முதலும் முடிவுமானவர். பாடுவோம். முந்தினவர், பிந்தினவர், முதலும் முடிவுமானவர், யூத கோத்திர சிங்கமானவர் நீர், தாசன் தாவீதின் வேரும் ஆனவர் நீர். ஆமென். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. முடிவில்லாத தேவன். பாருங்க, நம்முடைய தேவனுடைய தன்மையை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அவருடைய காலத்துக்கு முடிவில்லை, அவருடைய அன்புக்கு முடிவில்லை, அவருடைய நீதிக்கு முடிவில்லை, அவருடைய பரிசுத்தத்துக்கு முடிவில்லை, அவருடைய கிருபைக்கு முடிவில்லை. இன்னும் நான் சொல்லுவேன், அவருடைய இரக்கத்திற்கு முடிவே இல்லை. ஹல்லேலூயா. ஒரு முடிவில்லாத தேவன் தான் நமக்கு வாக்குறுதி கொடுக்கிறார். அதனால சொல்றார், நித்திய கிருபையுடன் உனக்கு நான் இறங்குவேன். அந்த இரக்கம் எப்படி வருதுன்னா, தேவனுடைய நித்திய தன்மையிலிருந்து வருகிறது. அது உண்மையாகவே நமக்கு ஒரு பெரிய, அதை கேட்பதே, அதை நாம் பெறுவது எவ்வளோ பெரிய பாக்கியவான்கள். நாம அழிவுள்ளவர்கள், நாம சாவுக்குரியவர்கள், நாம மடிந்து போகக்கூடியவர்கள். ஆனால் நம்ம மேல் ஆண்டவர் காட்டுகிற இரக்கம் எப்படிப்பட்டதுன்னா, நித்தியமானது, நித்தியமானது, முடிவில்லாதது. இன்றைக்கு தோன்றி நாளைக்கு மறைகிற ஒரு புகையை போல இருக்கிறோம், புல்லை போல இருக்கிறோம். ஆனால் நம்ம மேல கர்த்தர் கொடுக்கிற இரக்கமோ முடிவில்லாத இரக்கம். ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. நித்திய கிருபையினால் எனக்கு இறங்குகிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இரக்கத்திற்கு முடிவே இல்லை. ஹல்லேலூயா. ஒரு முடிவில்லாத தேவன் தான் நமக்கு வாக்குறுதி கொடுக்கிறார். அதனால சொல்றார், நித்திய கிருபையுடன் உனக்கு நான் இறங்குவேன். அந்த இரக்கம் எப்படி வருதுன்னா, தேவனுடைய நித்திய தன்மையிலிருந்து வருகிறது. அது உண்மையாகவே நமக்கு ஒரு பெரிய, அதை கேட்பதே, அதை நாம் பெறுவது எவ்வளோ பெரிய பாக்கியவான்கள். நாம அழிவுள்ளவர்கள், நாம சாவுக்குரியவர்கள், நாம மடிந்து போகக்கூடியவர்கள். ஆனால் நம்ம மேல் ஆண்டவர் காட்டுகிற இரக்கம் எப்படிப்பட்டதுன்னா, நித்தியமானது, நித்தியமானது, முடிவில்லாதது. இன்றைக்கு தோன்றி நாளைக்கு மறைகிற ஒரு புகையை போல இருக்கிறோம், புல்லை போல இருக்கிறோம். ஆனால் நம்ம மேல கர்த்தர் கொடுக்கிற இரக்கமோ முடிவில்லாத இரக்கம். ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. நித்திய கிருபையினால் எனக்கு இறங்குகிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த நித்திய கிருபை அப்படின்னு சொல்லும்போது, இந்த கிருபை
நமக்கு முன்பாக இருக்கிற 3 காலங்கள் இருக்கு பாருங்க. அந்த 3 காலங்கள் அந்த கிருபை வெளிப்பட்டிருக்கிறத பார்க்கலாம். அந்த இரக்கம், தேவனுடைய இரக்கங்கள் 3 காலங்களும் வெளிப்பட்டதை பார்க்கலாம். நம்ம வேதத்தில் வாசிக்கும் போது கடந்த நாட்களில் அந்த இரக்கம் நமக்கு வெளிப்பட்டிருக்கு. வேதத்தை வாசிக்கும் போது தேவன் எப்படி இந்த இரக்கத்தை வெளிப்படுத்தினார்னு கேட்டால், ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்தினார். மனிதனுடைய முதல் மனிதனாக பிறந்த ஆதாமுடைய வாழ்க்கையில் திரும்பி பார்த்தோம்னா அந்த இரக்கம், தேவனுடைய இரக்கம் வெளிப்பட்டதை பார்க்கலாம். 3 விதமாக இந்த இரக்கம் வெளிப்பட்டது. முதலாவது, எப்படி தேவனுடைய இரக்கங்கள் நம்முடைய கடந்த காலத்தில், முதலாவது எழுதுங்க, காட்ஸ் mercy is revealed in the past. தேவனுடைய இரக்கங்கள் கடந்த காலங்களில் வெளிப்படுத்தப்பட்டது. காட்ஸ் mercy is revealed in the past. தேவனுடைய இரக்கங்கள் கடந்த காலங்களில் வெளிப்படுத்தப்பட்டது. எழுதிட்டீங்களா? God's mercy is revealed in the past. தேவனுடைய இரக்கங்கள் கடந்த காலங்களில் வெளிப்படுத்தப்பட்டது. எப்படி வெளிப்படுத்தினார் என்று கேட்டால் 3 விதமாக வெளிப்படுத்தி இருக்கிறார். முதலாவது, God revealed his mercy to Adam by continuing to speak to him. தேவன் எப்படி அந்த இரக்கத்தை இந்த ஆதாமுக்கு வெளிப்படுத்தினார் என்று கேட்டால், ஆதாமோடு தொடர்ந்து பேசியதின் மூலமாக தேவன் அந்த இரக்கத்தை வெளிப்படுத்தினார். ஆதாமோடு தேவன் தொடர்ந்து பேசியதின் வாயிலாக தேவன் அந்த இரக்கத்தை வெளிப்படுத்தினார். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8 முதல் 13 வசனங்களில் படிக்கும் போது ஆதாம் தேவன் கொடுத்த ஒரு கற்பனையை உடைச்சிட்டான். ஏவாளும் கீழ்ப்படியாமல் போனாள். 2 பேரும் கீழ்ப்படியாமல் போய் இப்போ நிர்வாணிகளாக நிற்கிறாங்க. ஆண்டவர் அந்த வேளையில் பார்ப்பீங்களானா தன்னுடைய கிருபை எப்படி விளங்க பண்ணினார்னா, he continued to speak with them. தொடர்ந்து தேவன் அவர்களோடு பேசிக்கொண்டே இருந்தார். தேவன் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தார். God was continuing to speak to them. தேவன் பேசுகிறதை நிறுத்தவே இல்லை, தொடர்ந்து பேசினார். நீங்கள் அதை தான் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாய் கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனாய் கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அவருடைய இரக்கம் எப்படி வெளிப்படுச்சுன்னு கேட்டால், தொடர்ந்து பேசினார். He continued to speak to them. தொடர்ந்து அவர்களோடு பேசிக்கொண்டே இருந்தார். தம்முடைய இரக்கத்தை அப்படிதான் காண்பித்தார். தொடர்ந்து பேசினார், பேசுறதை நிறுத்தவே இல்லை. நம்ம நிறைய வேளையில் ஒரு மனுஷனை நமக்கு பிடிக்கல, அவங்க நமக்கு விரோதமாக ஏதாவது செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம அவங்ககிட்ட பேசுறதை நிறுத்திடுவோம் இல்லையா? நம்முடைய கோபத்தை அப்படி தான் வெளிக்காட்டுவோம். பொதுவாக அப்படி தான் நடக்கும். நீங்கள் பைபிளில் கூட படித்தீங்கன்னா 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் படித்தா, 1 சாமுவேல் 15:35 வாசிக்கும்போது சாமுவேல் தீர்க்கதரிசி என்ன பண்ணாருன்னா, வேதம் சொல்லுது, மரணம் அடைகிற சவுல் மரணம் அடையும் நாள் மட்டும் சவுல் அப்புறம் அவனை கண்டு பேசவே இல்லையா? ஏன் பேசலை அப்படின்னா, எந்த வார்த்தை சொன்னாலும் இந்த சவுல் சாமுவேல் வார்த்தை கீழ்ப்படியலை. அதனால் இவர் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணிட்டாருன்னா, நான் இனிமேல் உங்கள்கிட்ட பேசவே மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் மரிக்கிற வரைக்கும் பேசவே இல்லையா. திரும்பி அவனை பார்க்கவும் இல்லை, பேசவும் இல்லை. நீங்கள் 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 21லேருந்து 22 வசனங்கள், 2 சாமுவேல் 13 21லேருந்து 22 பார்த்தா, தாவீது ராஜா இந்த செய்திகளெல்லாம் கேள்விப்பட்ட போது வெகு கோபமாய் எறிந்தான். அப்சலோம் அம்னோனுடைய நன்மையாகிலும் தீமையாகிலும் பேசவில்லை. ஏனென்றால் தன் சகோதரியாக தாமாரை அம்னோன் கற்பழித்த காரியத்தை நிமித்தம் அப்சலோம் அவனை பகைத்தான். அப்போ இவனுக்கு பிடிக்காத ஒரு காரியம் நடந்துருச்சுன்ன உடனே இந்த அப்சலோம் அம்னோன்ட்டு என்ன பண்ணலை? பொதுவாக மனுஷன் அப்படிதான். நம்ம ஒருத்தரை நம்மளுக்கு பிடிக்கலை, நம்ம அவங்ககிட்ட செய்கிற காரியங்கள் நமக்கு பிடிக்கலை, நமக்கு விரோதமாக செஞ்சுட்டாங்கன்னா உடனே ஃபஸ்ட் என்ன கட் பண்ணுவோம்? பேச்சை கட் பண்ணிடும். இப்போ இன்றைக்கி பேசுகிறதுக்கு ஒரு வழி என்னென்னா, அந்த மொபைல், நிறைய பேர் மொபைலில் அந்த நம்பரை பிளாக் பண்ணி விட்ருவாங்க. ஃபோன் பண்ணால் கூட ஃபோனை என்ன பண்ணாது, நம்பர் போகாது, கால் பிளாக் ஆகிடும். சில பேர் நம்பரை பார்த்த உடனே கட் பண்ணிட்டு உட்காந்துருவாங்க, அவங்ககிட்ட நான் பேச விரும்பலை. சில பேர் அந்த ஆள் எதிரில் வந்தால் இப்படி திரும்பி போயிடுவாங்க, பேச மாட்டோம். பொதுவாக நம்ம யார்ட்டையா ஒருத்தட்ட பிடிக்காத காரியங்கள், நமக்கு விரோதமாக காரியங்கள் சில பேச மாட்டாங்க. கர்த்தர் எப்படிப்பட்டவர்னா, எவ்வளோ இரக்கம் உள்ளவராக தன்னை கடந்த காலத்தில் வெளிப்படுத்தினான்னு கேட்டால், ஆதாம் தவறு செய்தான், ஆனால் ஆதாம் ஒழிஞ்சிக்கிட்டாலும் கர்த்தர் பேசினார். அதுதான் நம்முடைய இன்றைக்கு அப்படி தான் செய்கிறார். இன்றைக்கும் நம்மோடு ஆண்டவர் பேசுகிறார். விசுவாசிகள் ஆமேன்னு சொல்லுங்க.
நம்ம எத்தனையோ முறை தேவனுக்கு விரோதமாக நம்ம தவறு செய்யும்போது கூட தொடர்ந்து ஆவியான நம்மோடு பேசுகிறாரு. சகல சத்தியத்துக்குள்ள நம்ம நடத்துகிறார். இரக்கத்தினால தான் அவன் பேசுகிறாரு. வேற மனுஷனாக இருந்திருந்தான்னா, மனுஷன் கையில் விழுந்தோன்னா அவன் நிச்சயமாக பேச மாட்டான். நான் இத்தனை முறை உனக்கு நான் வந்து எச்சரிப்பு கொடுத்தேன், நீ சொல்கிறத செய்ய மாட்டேங்கிற, உங்கள்கிட்ட நான் பேச மாட்டேன்னு முகம் திருப்பி போயிடும். கர்த்தர் அப்படி கிடையாது. ஒருவேளை இன்றைக்கு இல்லை ஆராதனையில் கூட கர்த்தர் பேசுகிறாரு. நம்ம நிறைய முறை அவருடைய வார்த்தை கீழ்ப்படியாமலே போயிருப்போம். ஆனால் கர்த்தர் வந்து முகத்தை திருப்புறவரே கிடையாது. தொடர்ந்து பேசுகிற தேவன். அதனால தான் இரக்கத்தை காட்டுறார். ரெண்டாவது, கடந்த நாட்கள் எப்படி இரக்கத்தை காட்டினார்னா, இந்த ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையில் அவருடைய அவமானத்தை மூடினதன் மூலமாக தேவன் இரக்கத்தை காண்பித்தார். ரெண்டாவது எழுதுங்க, ஆதாம் ஏவாளுடைய அவமானத்தை மூடியதின் மூலமாக தேவன் இரக்கத்தை காண்பித்தார். He covered their shame. He continued to speak to them. Number 2, he covered their shame. அவளுடைய அவமானத்தை கர்த்தர் மூடினார். அவமானத்தை மூடினார். பொதுவாகவே தவறு செய்தவர்களை வந்து நம்ம வந்து கவர் பண்ணணும், அவங்களெல்லாம் நம்ம வந்து மறைச்சு வைக்கணும்னு நினைக்க மாட்டோம். ஆனால் கர்த்தர் என்ன செய்தார்? தோளினால் ஆடைகளை உண்டு பண்ணி அவருடைய அவமானத்தை தேவன் மூடினார். உண்மையாகவே நம்முடைய தவறுகள்லாம் கர்த்தர் வந்து வெளிப்படையாக சொல்லணும்னு சொல்ல விட்டுருந்தா நம்மளாம் நிறைய பேர் இங்கே நின்றுக்கவே மாட்டோம் இல்லையா? தேவனுக்கு நம்முடைய எல்லாமே தெரியும். இருளும் அவருக்கு வெளிச்சமாக இருக்கிறது. எல்லாமே அவருக்கு எல்லாம் வெட்ட வெளிச்சமாக தெரியும். ஆனால் நம்முடைய குற்றங்களை எல்லாம் ஆண்டவர் வெட்ட வெளிச்சத்தில் கொண்டு போய் சொல்லியிருந்தார்னா நம்ம நிலைமை என்ன ஆயிருக்குன்னு யோசித்து பாருங்க. என்ன ஆயிருக்குன்னு யோசித்து பாருங்க. நாம் செய்கிற தவறுகள் எல்லாம் நம்முடைய கணவன்கிட்ட, மனைவியிட்ட, பிள்ளைகள்கிட்ட, பெற்றோர்கிட்ட தரிசனத்தில் காமிச்சிருந்தாருன்னா என்ன ஆயிருக்கும் நம்ம கதை? நம்ம குடும்பம் என்ன ஆயிருக்குன்னு யோசித்து பாருங்க. நம்ம வாழ்க்கை என்ன ஆயிருக்குன்னு யோசித்து பாருங்க. ஆனால் கர்த்தர் வெளிப்படுத்தலை. வேதம் சொல்லுது, அன்பு திரளான பாவங்களை மூடும். ஆமாம், அவர் நம்ம மேல் வைத்த இரக்கத்தினால தான் அவர் நம்முடைய பாவங்களை அவர் மறைத்தார், அவர் ஒழித்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. மூன்றாவது, எப்படி தன்னுடைய இரக்கத்தை கடந்த நாட்களில் ஆதாம் ஏவாள் வாழ்க்கையில் வெளிப்படுத்தினார்னா, மனிதனுடைய ரட்சிப்புக்காக ஒரு பாதை அமைத்தார். மனிதனுடைய ரட்சிப்புக்காக பாதை அமைத்தார். God revealed his mercy in the past by charting out a plan for salvation. He charted out a plan for salvation. ரட்சிப்புக்காக ஒரு பாதையை அவர் அமைத்தார். மனிதனின் ரட்சிப்புக்கு பாதை அமைத்தது மூலமாக தேவன் என்ன செய்தார்னா அவருடைய இரக்கங்களை வெளிப்படுத்தினார். அன்றைக்கு பாருங்க, ஆண்டவர் என்ன செய்தார்னா, ஏதேனுக்கு போகிற வழியை வந்து சுடரொளி பட்டயம் ஏந்தி இருக்கிற கேருபீன்கள், சேராபீன்கள் மூலமாக தேவன் தடுத்தார். அந்த பாதைக்குள்ளே திருப்பி போகாதபடி, ஆண்டவர் அந்த தோட்டத்துக்குள்ளே போகாதபடி, நித்திய காலமும் வாழ்ந்துடாதபடி, ஜீவ விருட்சத்தின் கனியை தொற்றாதபடி கர்த்தர் வந்து அடைச்சிட்டாரு. ஆனால் என்றென்றும் அவரோடு வாழும்படி தேவன் நித்தியத்திற்கான ஒரு பாதையை தேவன் அமைத்தார். அன்றைக்கு ஏவாள்கிட்ட சொல்றார், உன்னுடைய வித்து வந்து சர்ப்பத்தின் தலையை நசுக்கும். உன்னுடைய வித்துன்னு சொல்றது இயேசுவை குறிக்கிறது. பாவம் செஞ்ச மனுஷனுக்கு எப்படி இரக்கம் காட்டினார்னா, நீ பாவம் செஞ்சிட்டப்பா அதனால மொத்தமாக அழிஞ்சு போடுன்னு சொல்லலை. உன்னை ரட்சிக்கிறதுக்கு ஒரு ரட்சகர் வருவார், உன்னை மீட்டுக்கொள்ள ஒரு தேவன் வருவார், நானே வருவேன், வந்து உன்னை மீட்டுக்கொள்ளுவேன் என்று மீட்பின் பாதையை கர்த்தர் உண்டாக்கினார். அப்படிதான் அவருடைய இரக்கத்தை நமக்கு காண்பிக்கிறார். அவர் கடந்த நாட்களில் நமக்கு இரக்கம் காண்பித்த தேவன். என்னுடைய வாழ்நாட்களில், கடந்த நாட்களில் கர்த்தர் எனக்கு இரக்கம் காட்டியிருக்கிறார். அநேக முறை எனக்கு இரக்கம் காட்டினார்னு சொல்கிறவங்களாம் ஒரு ஆமீன்னு சொல்லுங்க பார்ப்போம். எத்தனை முறை நமக்கு இறங்கி இருக்கிறார்? எத்தனையோ முறை. ஆம், இந்த 3 முறை நமக்கு பார்த்தோம் பாருங்க. ஆதாமோடு கர்த்தர் பேசினது போல கர்த்தர் எத்தனை முறை நம்மகிட்ட பேசியிருக்கிறார். எத்தனையோ முறை நம்ம கேட்காம போயிருப்போம், ஆனால் தேவன் திரும்ப 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 நம்மகிட்ட பேசினார். எத்தனையோ தவறுகளை செய்திருக்கோம், ஆனால் கர்த்தர் நம்ம மேல் வைத்த இரக்கத்தினால நம்முடைய அவமானத்தை எத்தனையோ முறை மூடி இருக்கிறார், குற்றங்களை எத்தனையோ முறை மூடி இருக்கிறார். நம்முடைய தவறுகள் வெளியே தெரியாதபடி கர்த்தர் அவருக்கும் நமக்கும் உள்ள ஒரு உரையாடலே அந்த பாவங்கள் எல்லாம் மன்னிச்சுட்டு போயிருக்காரு. நிறைய முறை தனியாக போய் அவற்றை நம்ம அழுதுட்டு அவற்றை ஒப்புரவாயிட்டு நம்ம அமைதியாக போயிருக்கோம். ஒன்றுமே நடக்காதது போலவே கர்த்தர் நம்மளை அப்படியே அனுப்பியிருக்காரு வெளியே. பொது வெளியில் நம்மளை அவமானப்படுத்தவே இல்லை. அவருடைய இரக்கங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கு. எல்லாத்துக்கும் மேலே அநேக முறை நம்ம விழுந்து போது கூட நமக்காக ஒரு பாதை அமைத்தார். இன்றைக்கி நம்ம ரட்சிக்கப்பட்டதே எதனாலன்னு கேட்டால் அவர் அமைத்த பாதை. நானே வழியும்
சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அந்த வழியினால தான் நம்ம இங்கே வந்து உட்காந்துருக்கோம். அவர் மட்டும் வழிகாட்டலன்னா என்னைக்கோ தொலைஞ்சு போயிருப்போம். நம்முடைய தேவன் காட்டின இரக்கங்கள் நித்தியமானவைகள். அல்லேலூயா. நித்திய கிருபையினால் உனக்கு இறங்குவேன்னு சொன்னது எங்க இந்த நித்திய கிருபையை பார்க்குறோன்னா, கடந்த நாட்களில் கர்த்தர் நித்திய கிருபையை வெளிப்படுத்தினார். ஆதாமுக்கு வெளிப்படுத்தினார், நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்தினார். நித்தியமான தேவன். ரெண்டாவது, அந்த நித்திய கிருபை எப்படி ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார்னு கேட்டால், ரெண்டாவது தேவனுடைய இரக்கங்கள் நிகழ்காலத்திலும் வெளிப்படுத்தப்படுகிறது. நிகழ்காலத்தில் வெளிப்படுத்தப்படுகிறது. God's mercy is revealed in the present. கடந்த காலத்தில் வெளிப்படுத்தினது மாத்திரம் இல்லை, இன்றைக்கும் கர்த்தர் அந்த இரக்கங்களை வெளிப்படுத்துகிறார். தேவனுடைய இரக்கங்கள் நிகழ்காலத்தில் வெளிப்படுத்தப்படுகிறது. வெளிப்படுத்தப்படுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. நீங்கள் நம்ம வாசித்த புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 22, 23 வாசித்தீங்கன்னா, நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு என்ன இல்லை, முடிவே இல்லைன்னு சொல்லிட்டு உடனே அடுத்த வசனம் சொல்லுது, அவைகள் காலை தோறும் புதியவைகளாக இருக்கிறது அப்படின்னு வாசி. ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு வரைக்கும் அந்த இரக்கங்கள் நம்மை விட்டு விலகவே இல்லை. இன்றைக்கு வரைக்கும் அந்த இரக்கத்தை நமக்காக தினந்தோறும் ஆண்டவர் புதிதாக காண்பிக்கிறார். நேற்றைக்கு இறங்கினப்பா, நேற்றைக்கு உன்னுடைய பாவங்களை மன்னிச்சேன், நேற்றைக்கு உன்னோடு நான் இரக்கமாக இருந்தேன், ஆனால் இன்றைக்கு அப்படி இருக்க மாட்டேன்னு சொல்லலை. அனுதினமும் காலை தோறும் அவருடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. முடிவில்லைன்னு சொல்லும்போது அர்த்தம் என்னன்னா, இன்றைக்கு கூட அந்த இரக்கத்தை வந்து புதுசாக காட்டுறாராம். நாம் பொதுவாக நம்ம இரக்கங்களுக்கெல்லாம் வந்து ஒரு அளவு இருக்கும் இல்லையா, ஒரு அளவு காட்டும். சில பேரை பற்றி நம்ம சொல்லுவோம், எத்தனை முறைங்க சொல்கிறது, எத்தனை முறைங்க கண்டிக்கிறது, எத்தனை முறைங்க மன்னிக்கிறது, இவ்வளோதான். என் இரக்கத்துக்கு என்ன ஆயிடுச்சு, முடிவு வந்துச்சு, இனிமேல் நான் இரக்கம் காட்டவே மாட்டேன். ஆனால் கர்த்தரை போய் கேட்டால் அவர் சொல்லுவார், இன்னைக்கு கூட உனக்கு இறக்கம் வச்சுருக்கேன், புதுசாக ஒரு இறக்கம் இருக்குன்னு. இன்றைக்கு இயேசுவினுடைய சிலுவையில் 2 பக்கம் அறையப்பட்ட கள்ளர்களை ஒருத்த வந்து ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே இன்றைக்கு என்னை உம்முடைய பரதேசில நீர் வரும்போது என்னை என்ன பண்ணுவோம் நினைத்து கொள்ளுன்னா. இத்தனை நாள் அவனுக்கு பட்ட நீ இப்போ கேட்காத பிரசங்கமா, இத்தனை நாள் நீ கேட்காத எச்சரிப்பா, இப்போ வந்து கடைசி நிமிஷத்தில் கேட்குற, இனிமேலாம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லலை. இன்றைக்கு நீ என்னோடு இந்த ராஜ்யத்தில் வரும்போது நினைத்து கொள்ளுனா. இன்னைக்கு கேட்டான், இன்னைக்கு கர்த்தர் கொடுத்தாரு. இன்னைக்கு கர்த்தர் கொடுத்தார். ட்ரெயினில் வந்து புக்கிங் பார்த்தீங்கன்னா, ரொம்ப மாதத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிடுவாங்க, டிக்கெட் போட்டுருவாங்க. 90 days முன்னாடி நினைக்கிறேன், இப்போ தெரில எனக்கு, 120 நாளாக கூட தெரில, 60 days என்னமோ, ஏதோ ஒரு நாளில் நீங்கள் 60 நாளைக்கு முன்னாடியே டிக்கெட்டை புக் பண்ணிடலாம். ஆனால் அன்றைக்கு கிளம்புற அன்னைக்கு தட்கல்னு ஒன்று வைப்பாங்க பாருங்கள். அது பேருக்கு அர்த்தம் எனக்கு புரியலை, எனக்கு தட்கல் ஏதோ சொல்கிறாங்க. அன்னைக்கு போனீங்கன்னா காலையிலே போய் நீங்கள் என்ன பண்ணலாம், அன்றைக்கி போகிற ட்ரெயினுக்கு புக்கிங் பண்ணலாம். நம்முடைய தேவன் வந்து ஒவ்வொரு நாளும் காலையில் அப்படி தான் கொடுக்குறாரு. அதனால் இன்றைக்கு அவருடைய சத்தத்தை கேட்டால், கோபாக்கனை நாளில் கோபம் மூட்டினது போல இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. இன்றைக்கு ஒரு சத்தத்தை கேட்டால் இன்றைக்கு கூட நீ மனம் திரும்பலாம், இன்றைக்கு கூட விடுதலை பெறலாம். அதனால தான் வாசிக்கிறோம், இன்றைக்கு ரட்சணிய நாள், இன்றைக்கே அனுக்கிரக காலம். இன்றைக்கு பிசாசன் என்ன சொல்லுவான் தெரியுமா, இத்தனை நாள் ஆண்டு உனக்கு கிருபை கொடுத்தாரு, இன்னைக்கு ஒன்றுமே பண்ண முடியாது உன்னால, இன்றைக்கு நீ வந்து தப்பிக்கவே முடியாது, இன்றைக்கு உனக்கு ஆண்டு இறக்கம் காட்ட மாட்டார். கிடையாது, இன்றைக்கு காட்டுவார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. இன்றைக்கு இறக்கம் காட்டுவார். சில பேர் என்ன தப்பா நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா, இதுல தான் நிறைய பேர் செய்யற தப்பு. கடைசி நிமிஷத்தில் ஆண்டவரை கூப்பிட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், எப்படியாவது ராஜ்யத்துக்கு போயிடுவேன். கர்த்தர் இரக்கம் உள்ளவர், உங்களை ராஜ்யத்தில் கொண்டு போயிடலாம், ஆனால் பலன் இருக்காது. நம்மளால யாருக்கும் ஒரு பிரயோஜனமும் இருக்காது. எத்தனையோ பேர் மரணப்படுக்கையில் மனம் திரும்பினவங்க நிறைய பேர் இருக்காங்க, எனக்கு தெரியும். மரணப்படுக்கையில் பாவ மன்னிப்பு கேட்டவங்க இருக்கிறாங்க. மரணப்படுக்கையில் போய் அவங்க வந்து மற்றவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு அவங்க வந்து ஒப்புரமானவங்கள எத்தனையோ பேர் எனக்கு தெரியும். நிறைய பேர் கூப்பிட்ருக்காங்க. மறிக்க போகிறோன்னு தெரிஞ்ச உடனே ரொம்ப வருஷமாக கசப்போடு இருந்த கோபத்தோடு இருந்தவங்களெல்லாம் கூப்பிட்டு, என்னை மன்னிச்சுக்கிடுங்க, நான் உங்கள் மேலே ரொம்ப கோபமாக இருந்தேன், வருத்தமாக இருந்தேன், கசப்பாக இருந்தேன்,
இனிமே என்னை தயவுசெய்து மன்னிச்சிருங்க, உங்கள் மனசில் எது வச்சுக்கிட்டாதீங்கன்னு மன்னிப்பு கேட்ட நிறைய பேர் மரணத்திற்கு ஒரு சில மணி நேரங்களுக்கு முன்பாக மன்னிப்பு கேட்டவங்க இருக்கிறாங்க. ஒப்புரமானவங்க இருக்கிறாங்க. இயேசுவே என் பாவத்தை மன்னியும், என்னுடைய ராஜ்யத்தில் ஏற்றுக்கொள்ளும், என் பாவங்களெல்லாம் மன்னியும். நான் நிச்சயமாக நம்புகிறேன் அவர் இரக்கமுள்ளவர் தான். அவருடைய இரக்கத்துக்கு முடிவில்லை. காலை தோறும் அது புதுசாக இருக்குது. ஆனால் ஒன்றை மறந்துடாதீங்க, கடைசி நிமிஷத்தில் தட்கல் மாதிரி ஏறி போயிடலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையால் பிரயோஜனமும் இல்லை, தேவ சித்தமும் நமக்குடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு நம்ம இடம் கொடுக்கவே இல்லை. இழப்பு யாருக்குன்னா நமக்கு தான், நமக்கு தான். மேலே போகும்போது கிரீடம் இல்லாமல் பலன் இல்லாமல் நிற்போம், வெறுங்கையா நிற்போம். அப்படி கர்த்தர் விரும்பலை. இன்றைக்கு காண்பிக்கிற இரக்கத்துக்கு இன்றைக்கே நம்ம சத்தத்துக்கு செவி கொடுத்தா நிச்சயமாகவே நம் பலன் உள்ளவர்களாய் மாறும். ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கும் பேசுகிறாரு. ஆனால் நிறைய சத்ரு என்ன சொல்வான்னா, அவ்வளோதான் உன் சான்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு, இன்றைக்கெலாம் ஒன்றும் நடக்காது, இன்றைக்கி மாதிரி என்ன நடக்கும். சில பேர் சொல்லுவாங்க, இத்தனை வருஷம் நாசம் ஆகிட்டேன், குடிச்சு அழிச்சிட்டேன், எல்லாம் கெடுத்துட்டேன், எல்லாம் நாசம் பண்ணிட்டேன், இனி என்ன, இனி மாறி என்ன ஆக போகுது? கிடையாது. இன்றைக்கு இரக்கம் இருக்கிறது. ஏன்னா அது இரக்கம் எப்படி படைக்கிற? நித்திய இரக்கம், நித்திய கிருபையோடு இறங்குவேன். இன்றைக்கு இரக்கம். கடைசியாக தேவனுடைய இரக்கம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டா, God's mercy will continue to be revealed in the future. வருங்காலத்திலும் அவருடைய இரக்கத்திற்கு இடம் இருக்கிறது. இனியும் இறங்குவார். தேவனுடைய இரக்கங்கள் வருங்காலத்திலும் வெளிப்படுத்தப்படும். வருங்காலத்தில் கூட அந்த இரக்கம் வெளிப்படுங்க. இன்றைக்கு மாத்திரம் இல்லை, நேற்றைக்கு மாத்திரம் இல்லை, வருங்காலத்தில் அந்த இரக்கம் நமக்கு மேலே எப்பவுமே இருக்கும், எப்பொழுதும் இருக்கும். நாம் நிர்மூலமாகாது இருப்பது கர்த்தருடைய கிருபை. அவருடைய இரக்கங்களுக்கு என்ன இல்லை? முடிவே இல்லை. முடிவில்லாத இரக்கங்கள் உள்ளவர் நம்முடைய தேவன். ஏசாயா 30:18 ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு வசனம். ஏசாயா 30:18, ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதிருக்கும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவர் காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். அதில் முக்கியப்படுத்துகிற வார்த்தை, உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். In other words, there are so many mercies in waiting. தேவனுடைய இரக்கங்கள் எத்தனையோ எனக்காக காத்திருக்கிறது. அவருடைய இரக்கங்கள் எனக்காக இனி வரும் நாட்கள்லையும் காத்திருக்கிறது. தேவன் நமக்காய் ஆயத்தம் பண்ணின எத்தனையோ இரக்கங்கள் இன்னும் வச்சிருக்கிறாரு. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. லூக்கா எழுதின சுவிசேஷம் 15 அந்த இளைய குமாரன் வீட்டை விட்டு தூரதேசத்துக்கு போயிட்டான். ஆஸ்தியெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டான். எல்லாவற்றையும் துன்மார்க்கமான வழிகளில் செலவழித்து வெறுங்கையனாக கடைசியில் பசி பட்டினியில் சிக்கி அவனுக்கு புத்தி தெளிந்த பிறகு எல்லாம் இழந்துட்டு அவன் திரும்ப வர்றான். ஆனால் அவன் எதிர்பாராத ஒரு காட்சியை அவன் தூரத்துலேருந்து பார்த்தான். அவன் தூரத்தில் வரும்போது வாசல்லே அப்பா நின்றுட்டு இருக்கதை பார்த்தான். இவனை தூரத்தில் வர கண்டு அப்பா ஓடி வந்து இவனை கட்டி அணைத்து முத்தமிட்டதை பார்த்தான். அது என்ன சொல்லுது தெரியுமா? நாம் அவருக்காக காத்திருக்காத போது கூட அவர் நமக்காய் காத்திருக்கிறார். அவருடைய இரக்கத்தை நாம் என்ன சொல்லுவது சொல்லுங்க பார்ப்போம். நாம் இவ்வளோ நேரம் நம்முடைய தேவனுடைய மகத்துவத்தை படித்தோம். நம்மெல்லாம் ஒரு சாதாரண புல்லை மாதிரி, பூவை போல, புகையை போல நம்ம லைஃப் இருக்கு. நம்முடைய தேவனோ நித்திய காலமாக இருக்கிறார். அவரெல்லாம் நம்மளை நினைக்கிறதுக்கெல்லாம் நம்ம யாருங்க? அதான் சங்கீதக்காரன் சொல்கிறான், நீர் மனுஷனை நினைப்பதற்கு, அவனை விசாரிப்பதற்கு அவன் எம்மாத்திரம். எம்மாத்திரம் என்ன இருக்குது நம்மகிட்ட இருக்குது ஆண்டவர் நம்மளை பற்றிலாம் நினைக்கிறதுக்கு. ஆனால் நம்ம மேலே இறங்குறதுக்காகவே அவர் நினச்சிக்கிட்டே இருக்கிறார். அவர் காத்திருக்கிறாருன்னு வேதம் சொல்லுது. காத்திருக்கிறார். இனி வரும் நாட்கள்லேயும் அவருடைய கிருபைகளுக்கு முடிவே கிடையாது, இரக்கங்களுக்கு முடிவே கிடையாது. அந்த இரக்கத்தை நினைத்து ஆண்டவரே நீர் என்னை நீர் காண்பிக்கிற இரக்கங்கள் முடிவில்லாது. நான் நிச்சயமாக நம்புகிறேன். இந்த 2026 ஆண்டுக்கு ஆண்டு நம்ம கொடுத்த வாக்குத்தத்தத்தை நம்ம எப்படி விசுவாசிக்கலாம்னா, இந்த வருஷம் முழுவதும் மாத்திரம் அல்ல, என் வாழ்நாளெல்லாம் அவருடைய இரக்கங்கள் முடிவில்லாமல் இருக்கும். முடிவில்லாத இரக்கங்கள்.
ஒரு முறை இரக்கம் காட்டி 2 முறை இரக்கம் காட்டி அப்போ தூக்கி எறிகிறவர்ல நம்முடைய தேவன். நித்திய கிருபையோடு உனக்கு இடங்குவேன், இரக்கம் செய்யும்படி காத்திருப்பேன். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. நீங்கள் எரேமியா 31:20 முடிக்கலாம். எரேமியா 31:20 பாருங்க. எப்ராயிமை குறித்து ஆண்டவர் பேசுகிற வார்த்தை ரொம்ப அழகாக இருக்கும். எரேமியா 31:20. எப்ராயிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல் அவனை நினைத்து கொண்டே இருக்கிறேன். ஆகையால் என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது, அவனுக்கு உருக்கமாய் இறங்குவேன் என்று. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சொல்றாரு, அவனுக்கு விரோதமாக நான் பேசிட்டேன், ஆனால் பேசின நாள் முதல் அவனை நினைத்து கொண்டே இருக்கிறேன். என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது, உருக்கமாய் இறங்குவேன். இனிமேலும் இறங்குவேன். பேசிட்டேன், அதுக்காக கோபிச்சுக்கிட்டேன்னு அர்த்தம் கிடையாது. இமைப்பொழுது கைவிட்டேன், ஆனால் நித்திய கிருபையோடு உன்னை சேர்த்து கொள்ளுவேன். என் வாழ்க்கையில் இந்த இரக்கத்தை எந்த மனுஷனும் கொடுக்கவே முடியாது. கடந்த காலத்தை பற்றி நம்முடைய வாழ்க்கையெல்லாம் மனுஷன் பார்த்தான்னா இரக்கம் காட்டுறவங்க கூட இரக்கத்தை முடக்கிட்டு போயிடுவான். நிறைய வேளையில் ஒரு கம்பெனியில் சேர்ந்த பிறகு கூட நம்முடைய கடந்த காலத்தினுடைய ஏதாவது ரிப்போர்ட் வந்து ஒரு கம்பெனிக்கு போகுமானா வேலையை போயிடும். உண்மையா இல்லையா? இறக்கலாம் காட்ட மாட்டாங்க. உங்களுக்கு இந்த ஒரு க்ரைம் ஹிஸ்ட்ரி இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுன்னா தூக்கிடுவாங்க. இப்போ அமெரிக்காவில் நடக்கிறத பாருங்கள். அங்கே போய் பார்க்குறாங்க, பார்த்துட்டு வீசா இல்லாமல் நீ வந்து ஓவர் ஸ்டே பண்ணியிருந்தா கைதி எடுத்துகிட்டு வர மாதிரி ஒரு விமானத்தில் போட்டு அத்தனை பேரையும் சங்கிலியோடு கொண்டு வந்து இந்தியாவில் இறக்கி விட்டு போயிட்டாங்க. கடந்த நாட்களில் நீ பேப்பர் ஒர்க்கில் தப்பு இருந்துச்சுன்னா அவ்வளோதான். அவங்க சொல்கிறாங்க, எனக்கு பிள்ளை இருக்குது, என் மனைவிலாம், அதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் இருக்கக்கூடாது, கிளம்பு. தகப்பனையும் பிள்ளையும் பிரிச்சுட்டு போயிடுறாங்க, தாயும் பிள்ளையும் பிரிக்கிறாங்க, நீ போ என்று துரத்துறாங்க. ஏன்னா கடந்த காலத்தின் காரியங்களை பார்த்துட்டாங்கன்னா இறக்கமே இருக்காது. நிகழ்கால நிகழ்வுகளில் நம்முடைய வாழ்க்கையில் குறைகள் வரும்போது மனுஷன் இறங்குவானாங்க. அதான் தாவீது சொல்ல, மனுஷன் கையில் மட்டும் விழுந்துடக்கூடாதுங்க. மனுஷன் கையில் விழுந்தோம், முடிஞ்சது, அவன்கிட்ட இறக்கம் இருக்காது. அவன் ரொம்ப கொடுமை தான் செய்வான், இறக்கமே காட்ட மாட்டான். ஆனால் கர்த்தருடைய கரங்களில் மகா இறக்கங்கள் உண்டு. ஹல்லேலூயா. நிகழ்காலத்துக்காக இறக்கம் இருக்குது. நான் சொல்லுவேன், வருங்காலத்தை பார்க்கும்போது அநேக காரியங்கள் நிச்சயம் இல்லாமல் பயமுறுத்துகிறதா இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, எப்பா என் இரக்கத்தை பற்றி நீ கவலைப்படாத, அது நித்திய கிருபையினால் வருகிற இரக்கம். அந்த இரக்கங்களுக்கு முடிவே கிடையாது. காலை தோறும் புதிதாக இருக்கும்பா. எவ்வளோ அருமையான இரக்கத்தை கர்த்தர் மேல் வைத்திருக்கிறார். இரக்கம் பெற்ற நாம் அந்த இரக்கம் உள்ள தேவனுக்கு முன்பாக உண்மையாக இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. அவரை உறுதியை பற்றி கொள்ள கிருபை தருவாராக. அவரை விசுவாசிக்க கிருபை தருவாராக. நான் அன்பாக சொல்கிறேன் உங்களுக்கு, எல்லா மனுஷனும் இரக்கம் காண்பிக்காமல் போயிட்டா கூட கர்த்தர் இரக்கம் காட்டுவார். அவர்கிட்ட அவ்வளோ இரக்கங்கள் இருக்குது. கர்த்தருடைய கண்களில் இரக்கம் கிடைத்தது என்று வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட இரக்கமுள்ள தேவன் நம்முடைய தேவன். ஆண்டவரே, உம்முடைய கண்கள் எங்களுக்கு தொடர்ந்து இரக்கம் கிடைச்சு அந்த இரக்கத்தில் நிலைச்சிருந்து நித்திய கிருபையினால் வருகிற இரக்கங்களை இந்த ஆண்டு முழுவதும் அனுபவிக்க எங்களுக்கு கிருபை தாரோம். கடந்த காலங்களில் இரக்கம் காட்டினீங்க, நிகழ்காலத்தில் இரக்கத்தை காட்டுறீங்க, இனி வருங்காலம் முடிவு வரைக்கும் எங்களுக்கு இரக்கத்தை காண்பிக்க நீர் உண்மை உள்ள தேவன். ஹல்லேலூயா. காத்திருந்து இறங்குகிற தேவன், காலைதோறும் புதிதாக இரக்கங்களை தருகிற தேவன், முடிவில்லாத இரக்கங்களை தருகிற தேவன். அந்த தேவனுடைய இரக்கங்களே நாம் தொடர்ந்து வளருவோம், பெருகுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஹல்லேலூயா. எல்லாரும் எழும்பி நிற்போமா? எல்லாரும் எழும்பி நிற்போம். ஹல்லேலூயா. அவருடைய அநாதி கிருபை, அவருடைய அநாதி இரக்கம், அதை ஒரு நிமிடம் நினைத்து பார்ப்போம். ஆனால் அநித்தியமான என் வாழ்க்கையின் மேலே காட்டுகிற தேவனுடைய நித்திய இரக்கங்கள் உண்மையாகவே எவ்வளவு ஆச்சரியமானது. ஆண்டவரே, இதெல்லாம் நான் பெறுங்க தகுதியற்றவன். ஆண்டவரே, உமக்குமா நிற்கிறக்கே தகுதியற்றவன். இரக்கங்களை பெறக்கு எனக்கு எந்த தகுதியுமே கிடையாது. ஆனால் கடந்த காலத்திலும் இரக்கமாக இருக்கிறீங்க, நிகழ்காலத்தில் இரக்கமாக இருக்கிறீங்க, வருங்காலத்தில் இரக்கமாக இருப்பீங்க. ஆண்டவரே, அந்த இரக்கங்களுக்குள்ளே நான் என்னை மறைத்து கொள்கிறேன். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் உம்முடைய இரக்கங்கள் எப்பொழுதும் என் மேலே பிரகாசிக்கட்டும். எத்தனை பேர்
வாஞ்சிக்கிறீங்க இந்த காலையில் கரங்களை உயர்த்தி தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. அந்த நித்திய தேவன் நித்திய இரக்கங்களால் நம்மை முடிசூட்டுகிறார். ஆண்டவரே, இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவரே நீர் இரக்கங்களால் என்னை முடிசூட்டுகிறதற்காய் நன்றி. நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறதுக்காய் நன்றி. ஆண்டவரே, நீ செய்கிற எல்லா நன்மையான இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி என்று சொல்லி தேவனை நல்ல விடுதலையோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, உம்முடைய இரக்கங்கள் பெரியது. ஆண்டவரே, உம்முடைய கிருபைகள் பெரியதப்பா. நித்தியமான நம்முடைய கிருபைக்காக நன்றி. நித்தியமான கிருபைக்காக, நித்தியமான இரக்கங்களுக்காக நன்றி. நம்முடைய வாழ்க்கையில இரக்கம் அப்படின்னா கர்த்தர்ட்ட ஓடுவோம். அவற்றை இரக்கங்கள் மிகுதியாய் இருக்கிறது. அவருடைய இரக்கங்கள் உண்மை உள்ளது. அவருடைய இரக்கங்கள் நம்மை உயர்த்தக்கூடியது. ஆண்டவரே, அந்த இரக்கத்தை எப்பொழுது சார்ந்து கொள்ள எனக்கு கிருபை தாங்க. ஆண்டவரே, அந்த இரக்கத்தை நான் அசட்டை செய்யாம இருக்க கிருபை தாங்க. தேவன் நம்ம காண்பிக்கிற அன்பு இரக்கத்தை நம்ம ஒரு நாளும் துச்சமா நினைக்க கூடாது. அவர் இரக்கம் காட்டிக்கிட்டே இருப்பார், நம்ம பார்த்துக்கலாம். இல்லை இல்லை இல்லை, ஆண்டவரே உம்முடைய இரக்கத்தை நான் நோக்கி பார்க்கும்போது என்னை முற்றிலும் உமக்கு தாழ்த்தி உமக்கு கீழ்ப்படிய கிருபை தாரும். உம்முடைய வழிகளில் நடக்க கிருபை தாரும். உமக்கு பிரியமாக வாழ கிருபை தாரும். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நல்ல பிதாவே, இதுவரைக்கும் உம்முடைய இரக்கங்கள் எங்களுக்கு காண்பித்த அன்புக்காக நன்றி. இந்த இரக்கம் எங்கள் மேல் தொடர்ந்து பிரகாசிக்கட்டும். எங்கள் மேலும் எங்கள் சந்ததிகள் மேலும் பிரகாசிக்கட்டும். நித்திய இரக்கம், நித்திய கிருபை எப்பொழுதும் எங்கள் மேல் தங்கி இருக்கிறதற்காய் நன்றி. கடந்த காலத்தில் வெளிப்படுத்தினீர். நிகழ்காலத்தில் ஒவ்வொரு நாளும் புது கிருபைகளை தருகிறீர். இனி வரும் நாட்களிலே முடிவில்லாத உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி நாங்கள் சொல்லுகிறோம். இந்த இரக்கத்தை நம்பி முன்னேற கிருபை தாரும். தொடர்ந்து ஆசீர்வதியும். இந்த 2026ஆம் ஆண்டு எங்களுக்கு முன்பாக நிற்கிறது. இந்த ஆண்டில் அந்த இரக்கமே எங்களை வழி நடத்தட்டும். அந்த இரக்கம் எங்களுக்கு போதுமானது என்பதை நாங்கள் விசுவாசிக்க கிருபை தாரும். வழி நடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், சமாதானம், ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் கர்த்தருடைய வருகை பரியந்தம் நிலைத்திருப்பதாக. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவருடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் வயது திரும்ப வால வயது போல் ஆகிறது. ஆமென்.